ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெவலப்பர்ஸ் லைஃப். ஐ எம் சேனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அபிஜே சுரேந்திரா பார்க் லிமிடெட் ஐபிஓ பற்றி நம்ம பார்க்கலாம். கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரில, அப்ஜே சுரேந்திரா லிமிடெட் ஐபிஓ. ஸோ இதை வந்து சிம்பிளாக தி பார்க் லிமிடெட் ஐபிஓ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுது, அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸும் நம்ம வந்து ஷார்ட் ஓவர்வியூவாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிற டீட்டெயில்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, கம்பெனியோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம், ஃபினான்ஷியல் ரிசல்ட், கிரே மார்க்கெட் ப்ரீமியமோட ஸ்டேட்டஸ், ஐபிஓ ரிஜிஸ்டர் யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். கடைசியில் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரிவ்யூவை பற்றி சொல்ல போகிறேன். அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகேங்களா, இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா, மண்டே, அதாவது பிப்ரவரி 5 ஓப்பன் ஆகி பிப்ரவரி 7 வந்து க்ளோஸ் ஆகுது. பேசிக் அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8. இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா பிப்ரவரி 9 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி கிரெடிட் ஆயிரும். லிஸ்டிங் டேட் என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி 12. ஸோ உங்களுக்கு 15 மேலே தான் உங்களுக்கு பணம் ஏதாவது தேவைப்படுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இதில் கன்சிடர் பண்ணலாம், அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றத. ஓகேங்களா, ஸோ பிப்ரவரி 5 ஓப்பன் ஆகி பிப்ரவரி 7 க்ளோஸ் ஆகுது. அண்ட் லிஸ்டிங் டேட் வந்து 12. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் பேண்டு பார்த்தீங்கன்னா 147 ரூபாலேருந்து 155 ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஷேருக்கு. நீங்கள் ஒரு லாட் வாங்கியே ஆகணும். ஒரு லாட்டுக்கு வந்து 96 ஷேர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒரு லாட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரணும் பார்த்தீங்கன்னா 14,880 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு ஐபிஓ எடுத்திங்கன்னா 15,000 தான் லிமிட்டு, 15,000க்குள்ளே தான் லிமிட்டு. ஸோ அதுபடி தான் அவங்க அலோகேட் பண்ணுவாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா 96 ஷேர்ஸ், அதாவது 147 ரூபா 155 ரூபா ப்ரைஸ் பேண்ட்டு 96 ஷேர்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, இன்கேஸ் அலோகேட் ஆனிச்சா நீங்கள் ஒரு லாட் வாங்கியிருந்தீங்கன்னா. ஓகேங்களா, ஸோ இது ஃபண்ட் இஷ்யூ சைஸ் பாருங்கள், 920 crore, அதாவது 920 கோடிக்கு வந்து ஃபண்ட் இஷ்யூ ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கிடைக்க போகிறதான சான்சஸ் உங்களுக்கு, நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா 70% தான் நான் சொல்லுவேன். 70 to 80% ஆன சான்சஸ் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா. ஓகேங்களா, இது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் லிஸ்டிங் ஆகுது. நீங்கள் இந்த கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 rupees பெர் ஷேர் கொடுக்குறாங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டராக தான் இருப்போம். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இதுதான் அவங்க மொத்த டீட்டெயில்ஸு. அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்றைக்கு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னு நீங்கள் வந்து பார்த்துக்குங்க, இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா. நம்ம செகண்ட் டீட்டெயில்ஸ் என்ன பார்க்க போனோம்னா, கம்பெனியோட ரிவ்யூ வந்து கம்பெனியோட ப்ரொஃபைல் நம்ம பார்க்கலாம். 1987 வந்து இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் பிராண்ட் நேம்ஸில் என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்களேன். தி பார்க் கலெக்ஷன், ஜோன் பை தி பார்க், ஜோன் கனெக்ட் பை தி பார்க், ஸ்டாப் பை ஜோன். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீட்டைல் ஃபுட் அண்ட் பீவரேஜ் இண்டஸ்ட்ரி அதுலேயும் இருக்காங்க. இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ அதோட பிராண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளூரேஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வச்சுருக்காங்க. கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில. இது ஏன் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னோன்னா, நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அங்கே வாட்டர் பாட்டிலே 100 ரூபா வந்து ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க வேறு உங்கள்கிட்ட ஆர்டர் போட்டு அவங்க வாங்கி அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஓரளவு தான் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. அதே இது ஓன் பிராண்டாக இருந்துச்சுன்னா, வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் பாட்டில் சொல்கிறேன், அதே மாதிரி மற்ற ஐட்டங்கள், ஜூஸ் அந்த மாதிரி ரிலேட்டடான ஐட்டமாக இருக்கட்டும், ஈவன் சோப்பு ஷாம்பு கூட இவங்க நேம் கூட போட்டு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு லேபிள் மாற்றி இது கொடுக்குறது தான். ஆனால் இவங்க லேபிள் மாற்றும் போல் இவங்களோட ரேட் வந்து ஹை லெவலில் வச்சுருப்பாங்க, அதாவது செல் பண்ணும் போல் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால இது ஒன் ஆஃப் த ரெவன்யூ கொடுக்குற டிபார்ட்மெண்ட் இந்த ஃபுட் அண்ட் பெவரேஜ் பார்த்திங்கன்னா. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா 80 ரெஸ்டாரண்ட் இருக்குது, நைட் கிளப்ஸு, பார்ஸ், இது மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. அவங்க வந்து டோட்டல் 27 ஹோட்டல்ஸ் அக்ராஸ் கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா எல்லாமே லக்ஸரி ஹோட்டல்ஸ் தான், 5 ஸ்டார் ஹோட்டல் தான். ஓகேங்களா, எந்தெந்த சிட்டியில் இருக்குதுன்னு பாருங்கள். கொல்கத்தா, நியூ டெல்லி, சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், மும்பை, கோயம்புத்தூர், இந்த மாதிரி நிறைய இடத்துல இவங்க வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய மேஜர் சிட்டி எல்லாத்தையும் இவங்க வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஃபைன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்ஸும் இவங்க வந்து இவங்க நேம் கீழே வச்சுருக்காங்க. அந்த பாருங்கள், லோட்டஸ், ஜென், இந்த மாதிரி நேமில் கேள்விப்பட்டிங்கன்னா சஃப்ரான், இதெல்லாம் இவங்களோட பிராண்டு. விஸ்டா, இந்த மாதிரி இது நேமில் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, இதுவும் நல்ல பிஸ்னஸ் தான் கொடுக்கும். ஓகேங்களா, மான்சூன் இதெல்லாம் சூப்பர் ஹோட்டல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா,
இந்த மாதிரி இதெல்லாம் இவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இதில் பார்த்தீங்கன்னா 31 மார்ச் 2021 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வந்து 190.29 க்ரோர்ஸாக இருந்தது. 2022 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 267 க்ரோர்ஸாக வந்து நல்ல ரெவென்யூ கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து 524 கோடியாக மாறி, இதுதான் கவனிக்க வேண்டியது. அதாவது ஒரு வருஷத்தில் நல்ல டபுள் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இது வந்து. ஓகேங்களா. கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா கோவிட் பீரியடில் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, எல்லாமே இந்த செக்டர் அடி வாங்குச்சு. பட் அதுக்கப்புறம் நல்லா பூம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் லேட்டஸ்ட் ரிசல்ட் குவார்டர்லி ரிசல்ட் பாருங்களேன். 30 செப்டம்பர் 2023 பார்த்தீங்கன்னா 272.31 க்ரோர்ஸாக அவங்க காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் மார்ச்சுக்குள்ளே ஒரு 4 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது டபுள் ஆனதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இது ஒரு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஓகேங்களா. இவ்வளோ தான் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ். இதுக்கு மேலே நீங்கள் இந்த டோட்டல் பாரோயிங், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். லாங் டேர்ம் போடுறாந்தா இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும். நான் வந்து லாங் டேர்ம் சஜஷன் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பேன். ஓகேங்களா. ஃபைன். இதோட ஐபிஓ ரிஜிஸ்டர் யார் அப்படின்றத பார்த்துருவோம். லிங்க் இன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்க் இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் பார்க்க முடியும். அதாவது February 8 உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத இந்த வெப்சைட்டில் போய் தான் பார்க்க முடியும். மேக்ஸிமம் நீங்கள் நிறைய பேர் இதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மணி கிரெடிட் ஆகிடுச்சுன்னா எஸ்எம்எஸ்ஸே வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி மணி வந்து டெபிட் ஆகிடுச்சாலும் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் ஆயிரும். உங்களுக்கு வந்து வந்துடும், நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதுவே போதும் உங்களுக்கு. நான் சில பேர் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் ஆர் பேன் நம்பர் கொடுத்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தா போதும். அண்ட் இதோட வெப்சைட்டை நம்ம எப்போயுமே பார்த்துடலாம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது. ஸோ இதுதான் அவங்களோட வெப்சைட். இதில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்களோட அவர் ஹோட்டல்ஸும் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே போதும் என்னென்ன சிட்டியில் இருக்குது. கோயம்புத்தூரில், சென்னையிலே நிறைய இடத்துல நீங்கள் கேட்டிருப்பீங்களே, தி பார்க் ஹோட்டல் சென்னையெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய மேஜர் சிட்டிஸில் எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது. இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு நான் புரியும். ஓகேங்களா. உங்களுக்கு காமிக்கணுன்றக்காண்டி நான் அதை ஓப்பன் பண்ணி காமிச்சேன். ஃபைன். நம்ம இப்போ பார்க்க வேண்டியது பீர் கம்பேரிஷன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் பீர் கம்பேரிஷன்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு. நீங்கள் லாங் டைம் ஹோல்டில் போட்டால் தான் நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணணும். ஸோ அதனால் நான் அதை கம்பேர் பண்ணவே மாட்டேன். ஓகேங்களா. ஸோ இதில் அதுபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்களோட காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீ இருக்காங்க, இந்தியன் ஹோட்டல்ஸ், இது ரெண்டுமே அதிகமாக அடிபட்ட ஸ்டாக்ஸ். மற்றதெல்லாம் நான் அவ்வளோதான் கேள்விப்படல. பட் இது ரெண்டுமே நல்ல அடிபட்ட ஸ்டாக்ஸ், ரொம்ப அடிக்கடி ட்ரெண்டிங்கில் வர ஸ்டாக்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம். ஸோ அதே மாதிரி இவங்களும் வர்றாங்க, தி பார்க் ஹோட்டலும் வர்றாங்க. ஓகேங்களா. நீங்கள் அதை கவனிக்க வேண்டியது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான மேட்ரு என்னென்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம். ஸோ 31 போன மாதம் 31 25 ஏறி இருந்துச்சு. அதுக்கடுத்து 44 ஏறி இருக்குது. அதுக்கடுத்து 70 ஏறி இருக்குது. ஸோ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. பட் 3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஸ்லைட்லி சேஞ்சஸ் நடந்திருக்கு. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் சூப்பராக ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு. 70 மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் 225 லிஸ்ட் ஆகணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி லிஸ்ட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு வந்து 50% ஆஃப் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பட் என்னென்ன 2 நாள் இருக்குது, அதோட ஸ்டேட்டஸை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். பட் இது வரைக்கும் பார்க்கும்போது ஓகே, நம்மளுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. ஃபைன். இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ண தான் போகிறேன். ஏன்னா நம்ம எப்பயுமே பார்க்குற 3 பாயிண்ட்ஸ் அதோட ப்ரொஃபைல் பார்த்தா இது வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த செக்டாரில் வந்து ஹோட்டல் செக்டாரில் வரனால நல்ல செக்டார் தான். இவங்க எல்லா பிஸ்னஸ்லையும் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அதாவது எல்லா பிஸ்னஸ் மேன்ஸ் இவங்க ரிலேட்டடானது. ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, பீவரேஜஸில் இருக்காங்க, அதுக்கடுத்து ஹோட்டல்ஸு, லக்ஸரி ஹோட்டல்ஸ், இது எல்லாமே அவங்க வந்து இருக்கிறனால நல்ல செயின் இதில் இருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெவன்யூ நல்லா கொடுக்கும். அதே மாதிரி தான் ஃபினான்ஷியல் ரிசல்ட்டும் நல்ல க்ரோத் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் அப்கிரேட் ஆகிட்டே வந்திருக்கு. அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த 3 காரணங்களுக்காக நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். சரி, நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து உங்கள் அனலைஸ் பண்ணி டிசிஷன் எடுங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்யூ, பாய் பாய்.